ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹர்ஷன் சேனல். இன்றைக்கி என்ன செஞ்சேங்க, காலையிலே ஒரு கப்பு பாசிப்பருப்பு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதோட ஒரு 1/4 கப்பு ஜவ்வரிசி சேர்த்து குக்கரில் வச்சுட்டு ஒரு 6 சவுண்டு விட்டு வேக விட்டேங்க. தண்ணி கொஞ்சம் தாராளமாக விட்டு 6 சவுண்டு விட்டு வேக விட்டுட்டு அது வெந்ததுக்கப்புறம் குக்கர் திறந்து அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1.25 டம்ளர் 1.25 எந்த அளவில் நம்ம எந்த கப்பில் நம்ம இது எடுத்துக்கிட்டோமோ பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டோமோ அந்த கப்போட 2 அளவு. பாயசம் அப்படின்னாலே ரொம்ப ஸ்வீட் அதிகமாக வேணும் இல்லையா? அதனால் நம்ம 1க்கு 2 பாயசத்துக்கு எப்போவுமே போடுவோம் வெல்லம். அதனால் 1 கப்புக்கு 2 கப்பு வெல்லம் போட்டு அதை நல்லா கிளறி நல்லா திக்காக நல்லா கொதித்ததுக்கப்புறம் பால் விட்டு இறக்கிட்டேங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதில் முந்திரி, பிஸ்தா, பாதாம் இதெல்லாம் போட்டு நட்ஸ் எல்லாமே போட்டு அதில் நெய்யில் போட்டு வறுத்து அதில் கொட்டிட்டேன். ஏலக்காவும் பொடி பண்ணி அதோடய போட்டாச்சு. போட்ட உடனே ரொம்ப சூப்பராக நல்லா இருந்ததுங்க. அம்பாளுக்கு பாயசம் அவ்வளோ டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருந்தது. இது மாதிரி பாசிப்பருப்பும் ஜவ்வரிசியும் கலந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். பாசிப்பருப்பும் அவளும் கலந்து ஒரு தடவை செஞ்சுருக்கேன் நான். அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. சரி, இது புதுசாக இது செஞ்சு பார்ப்போம். நான் இது வரைக்கும் செஞ்சதில்லை, இன்றைக்கி தான் செஞ்சுருக்கேன். அதனால தான் வீடியோவில் போட்டிருக்கேன். அதை போட்டு பாருங்கள், ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்தது இது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அம்பாளுக்கு அதை வச்சு நைவேத்தியம் பண்ணி கற்பூரம் ஏற்றினுங்க அன்றைக்கி. அன்னையோடு பார்த்திங்க அப்படின்னா துர்காவுக்கு 3 நாள் முடியுது. அடுத்து இன்றைக்கி என்ன சமையல் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா காலையில் பூரி செஞ்சோம். பூரிக்கு தொட்டுக்க மசால் செஞ்சது மிச்சம் இருந்தது. அப்புறம் தேங்காவை பல்லாக சீவி போட்டு அந்த இதுவும் போட்டு கடலையும் போட்டு ஒரு வத்தக்குழம்பு கிருத்திக்காய் வைப்போம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வத்தக்குழம்பு. ரசம், அடுத்து உருளைக்கிழங்கு ஃப்ரை கொஞ்சம். இதுதான் இன்றைக்கி சமையல் நம்ம வீட்டில். அது எல்லோரும் செஞ்சு அதை சாப்பிட்டு முடித்தாச்சு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அம்பாளுக்கு பாயசம் தனியாக வச்சு 10 மணிக்கு மேலே பூஜை பண்ணி நிவேத்தியம் பண்ணுறது நான் வழக்கம். துர்கைக்கு பார்த்திங்கன்னா 3ஆவது நாள் இது பாயசம் வச்சுருக்கேன். 3ஆவது நாள் துர்கைக்கு முடியுதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 4ஆவது நாள்லேருந்து பார்த்திங்கன்னா 4, 5, 6 3 நாள் லக்ஷ்மிக்கு பூஜை. துர்கையோட பூஜை இன்னையோட முடியுது. பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருந்தது மனசுக்கு. இந்த 3 நாள் துர்கையை வழிபட்டது எனக்கு. சாயங்காலம் நிறைய சுமங்கலிகள் வருவாங்க. வரும்போது அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த சுண்டல் போட்டிருந்தேன். என்ன சுண்டல்னால் பச்சை பயிறு இருக்குது இல்லைங்களா? அந்த பச்சை பயிறு ஊற வச்சுட்டு அதில் சுண்டல் செஞ்சுருந்தேன். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக நல்லா இருந்ததுங்க. நிறைய பேர் வந்திருந்தாங்க. எல்லாேருக்கும் வெத்தலை பாக்கு கொடுக்கும்போது மனசுக்கே ஒரு நிறைவாக அவ்வளோ ஒரு சந்தோஷமாகவும் நிறைவாகவும் எனக்கு இருந்தது. இந்த பூஜையை பார்க்குறவங்க எல்லாருக்கும் எல்லா பிரார்த்தனை நிறைவேற்றன்னு வேண்டிக்கிறேன். நன்றி.